என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்க வேணா. ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன்? ஹலோ, ஐம் சாரி. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். போலீஸ் 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 கூப்பிடும் போது இருக்கா? ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் உங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. புரியுது. ஏன் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான். முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சுங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. அது சரி. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார். இது இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டுவிடக் கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை. தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாலை போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க இந்த போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே? ஜென்டில்மேன்,
பாட்டு நல்லா இருக்குல்ல? தின்னு பார்த்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு. என்ன பதிலே காணும். இப்ப என்ன இந்த ஊருக்கு தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? Excuse me, anything else? Nothing. Shall I bill it? Please. Hello, Mr. Govind. Hello, sir. Good morning. வாங்க. என்ன கோவிந்த் சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம். என்ன? அதை சால்வ் பண்ணலாம்னு தான் வந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணு தான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார்? 1க்கு 100 பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன். அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார். நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். சார் எனிதிங் வாண்ட் சார்? தலை வேணும். நீ என் கடைக்கு வா. மொட்டை அடிச்சு தான் அனுப்புவேன். என்ன சார்? என்ன பில் போடாம வஜா பேசிக்கிட்டு? இல்ல சார். மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நேரத்தை மரியாதை கொடுங்கயா. சார். மூஞ்சிக்கு தேட்டர்ல வேலையா? இருக்கிற வேலை வேலை நீ. சரி. பேக் பண்ணி அனுப்பு. சார். ஆமா பாமா. வாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல. என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய இனிமையான குரலுக்கும் குணத்துக்கும் விருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். எனக்கு ஒண்ணுமே புரியாத நிலைமை. கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டுறதா? நீங்க தான் வழி காட்டணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடிதான். அப்பா காத்தடிக்குது. போத்திக்கோ. அவன் யாரு? உன் கூட வந்தவன். உன்னை விட உன்னை பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் முறை வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊர் தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஒருத்தன் வருவான், நாளைக்கு உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்தன் வருவான். இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த பழைய கிழிசல் பாவாடை பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த பழைய கிழிசலை போட்டுட்டு வரியா? இது என்ன விளையாட்டு?
நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவா என் முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். ப்ளீஸ், எனக்காக. இப்போதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டிக்க ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்னை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்னை விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம். எதுக்கும் நாம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்டா போவாங்க? வளரும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சான். உன் அண்ணனோ தம்பியோ இல்ல. இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்ல. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட ஒன்று பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை, நல்ல வெயில். இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி. ராத்திரிக்கும் முடிவு சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன பாமா, ஒண்ணு சொல்லல கொள்ளல?
உன் அண்ணங்காரங்களோட எங்கேயோ அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? ஏமா ஒண்ணுமே பேச மாட்டேங்க? என்னை விட்டுட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்க? பாமா, நான் இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மதிக்கலையா? பாமா, இல்லங்கண்ணே, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாற்றணும்னு நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. இல்லைங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ச்சே, இது மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கும். இங்க சிரி, சிரி, கமான். எங்க சார் போகணும்? மயிலாப்பூர். வாங்க சார், உட்காருங்க. கமான், நம்ம வண்டி தான் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு 2 கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான். சார், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்துல ஜானிங்கிறவனை சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிங்களை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? Do one thing. சார், அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கிறவன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே.
ஓடாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவர் பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியுற? என் நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகாரன் இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, நீ என்ன தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோக்கியம் அப்படின்னு போலீஸ்ல போய் சொல்ல பார்க்கலாம். யார் வேண்டாம்னா? அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல, நான் அவமானப்படல. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா?
அங்க காட்டுல மயக்கம் போட்டு கிடந்தீங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டியாந்தோம். நாங்க எல்லாம் இருளர் ஜாதிக்காரங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்துல நான் பாட போறதில்ல. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்து நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா, இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தி இருக்கிறதே மறந்துடுங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். அப்போ யாருப்பா அது? ஒன்னதானே யாரு? ஜானி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடையே, நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போறாங்களோ? உனக்கு என்ன, ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்தமான் இந்தமான் போயிடுறேன். அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போய் சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான். எங்க வந்தீங்க? அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே. இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்னவன் தான். நான் உடனே அர்ச்சனாவை நெல்லுங்க. உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன், உங்களை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம். இங்கே இருங்க. வாங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் அழுற? எதுக்கும் அழற? ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையே? எங்க? ஒரு இடமா ரெண்டு இடமா வேட்டை நாய் மாதிரி எல்லாரும் என்ன துரத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்க பழகணும்? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நெத்தில எங்க இடிச்சுக்கிட்டீங்க? இத போய் பெருசு பண்றிய? நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ கேட்டா
இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறப்பவே நான் செத்துணும். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிருக்க முடியும்? இங்கேயும் போலீஸ் வரத்தா போறாங்க. நாங்க எல்லாம் எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவோம். என்னை பத்தி எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என் மேல உனக்கு மரியாதை இருக்கா? இப்பதான் உங்க மேல எனக்கு மரியாதை கூடியிருக்கு. கெட்டவங்க யாரும் தங்களை கெட்டவங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிறவங்க யாரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் என்ன நான் கௌரவமா நினைக்கிறதுக்கு வழியே இல்லை. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இனிமே காலம் பூரா எங்கள ஒருத்தரா நீங்க இங்கே இருக்கலாம். அது நடக்காத காரியம். ஏன் எங்க ஜாதியில ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராலையும் உங்களை இங்கேருந்து போக சொல்ல முடியாது. கல்யாணம் அதுக்கும் எனக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. என்ன பாக்குறீங்க? சாப்பிட போய் பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு போட சொன்னேன். வேண்டாமா? பிடிக்கும் பிடிக்கும், யார் இல்லைன்னு சொன்னேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு எப்போ வந்த? நான் உன்னை தேடி பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பழைய வீடு, பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி ஆளு இந்த சின்ன வீட்டுல வந்து உட்காந்துருந்தா பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. பாக்குறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கவலையெல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கடனை எல்லாம் நான் அடைச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு, ஆனா பாடுறது இல்ல. நிம்மதி இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. நீங்க இருக்கீங்க, ஆனா எனக்கு யாரும் துணை இல்லை. சரி, போலீஸும் மத்தவங்களும் என்னை பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையெல்லாம் அழிக்க சொன்னா? அந்த சொத்து இனிமே எனக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, போயிட்டு போகுது. இப்போது நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதா? இல்ல, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா. இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் பாட்டு நிறுத்திடுறேன்.
என்னங்க தூங்கலையா? ஆமா, நானும் ஒன்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன என்ன குழந்தைய நினைச்சியா? என்னைக்குமே எனக்கு குழந்தைதான். அப்படியா? ஆமா, என்னை பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ, நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, அதை சொல்றியா? அதை பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல, அதான் அதான். அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் உன் மனசுல இருக்கு, சொல்லி தொலைய. என் பாட்டை கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம் தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன்? அந்தந்த நேரத்துல நமக்கு இருக்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உங்களை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நான் வரேன். இந்த நிலைமையில நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? முடிஞ்சா தப்பிக்கிறேன்.
இல்ல எப்படி எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும். மறுபடியும் எப்போ வருவீங்க? இத பாரு, உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் ஒண்ணு பார்க்க வருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன பாக்குற? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு. நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கும். அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொல்லக்கூடாதா? பேசுங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பேச மாட்டீங்களா? ப்ளீஸ், நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க ப்ளீஸ். போறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, நான் புறப்படுறேன். எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்லை, மனசு இல்லை. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க ஐயோ. ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம், உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன்.
அது காசு காரணம் இல்ல. சத்தியமா இல்ல. நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜானி அதிர்ஷ்டக்கார. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்ல அர்ச்சனா. நான் ஜானி இல்ல. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டது நான் தான், உங்க ஜானி இல்ல. ஐ ஆம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக். குட் பை. ஹலோ, நான் வித்யாசாகர் பேசுறேன். ஜானி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நலத்தை கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டுக்கு வர்றேன். அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கற தைரியம் அவனுக்கு இல்லை. காரணம், அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தாழ்வான பான்மை. இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதுறாதீங்க. ஜானி இங்க வர வைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க.
இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறதில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவு விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். நீங்க படுத்துங்க. நான் வரேன். புயல் பற்றிய விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையமிட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உன்னோட ஆசைக்கு அந்த சோதனையை பாத்தியா? இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது என் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அர்ச்சனா, வெளியே காத்து அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார். அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? தேர் இஸ் சம்திங் ஃபிஷி.
அவசரப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒளிஞ்சு திரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாபாவை கொலை பண்ணதும் நான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அதே முட்டாள்தனம். போக போக என்னால வாழ முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னை போதைக்க ஒருத்தரை நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வெட்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்னை மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்லை. அர்ச்சனா, ஜானி பேர்ல இப்ப சொல்ல நினைச்சிருக்கேன். நான் செஞ்ச கொலைக்கு பெரிய தண்டனை காத்திருக்கேன். ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்னை போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஜானி நிச்சயமா வருவான். நம்பிக்கையோட இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்.